வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். 2010 ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்கிற ஒரு ஏஷிய த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி டவுன். இந்த படத்தோட தமிழ் டிஸ்ட்ரிபியூஷனை இப்போ நமக்கு டி தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ டி தமிழில் ஆகஸ்ட் 20 அன்னைக்கு இந்த படம் நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க, ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு ஜியோ டிவி பேக்கப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பென் அஃப்லெக்கோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் அந்த படம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் டக் அப்படின்ற கேட்டில் தான் பென் அஃப்லெக் நடிச்சிருப்பாரு. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, டக்கும் அவங்களுடைய நண்பரான ஜேம்ஸும் இந்த ராபரி கேங்கை நடத்துகிற ஒருத்தவங்க ஒரு பேங்க் ராபரியில் ஸோ கிளார் அப்படிங்கிற ஒரு பேங்க் மேனேஜரை ஹாஸ்டேஜாக வச்சுட்டு இருக்கப்போ கிளார் டக்கோட அடையாளங்களை நோட் பண்ணிக்கிறா. ஸோ எதுக்கும் ஒரு டவுட்டுக்குன்னு டக் கிளாரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லவ்வுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லவ் பண்ணதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றதையும் இப்போ டக் அந்த கிரைம் அண்டர்வேர்ல்டை விட்டு வெளில வர ட்ரை பண்ணுறாரு. கிளார் கூட ஒரு நல்ல நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. பட் அவர் பிளான் பண்ண மாதிரி நடந்துதா இல்லையா, அண்ட் கடைசியில் என்ன ஆகுது, ஸோ டக் உண்மையிலேயே அந்த கேங்கை விட்டு வெளில வந்தாரா இல்லையா, ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்லாம் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் செம்மையாக இருக்கும். ஸோ நமக்கு எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. படம் ஒரு மாதிரி நல்லா ஃபாஸ்ட் த்ரில்லிங்காக போயிட்டுருக்கும். நடுவில் டக்கும் அந்த கிளர்க்கும் நடுவில் இருக்கிற அந்த லவ் சீன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த ஃபாஸ்ட் பேசிங்க கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பென் அஃப்லெக்கோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம் இந்த படத்தில். இந்த படத்தில் இருக்க ஏஜ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த கார் ராபரி சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் படத்தில் ஒரு கன் ஃபைட் வரும். அந்த கன் ஃபைட் சீக்வன்ஸ் வேறலாம் இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஹாலிவுட்லேயே வெளிவந்திருக்கிற படங்களில் இந்த ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த படத்தை ஒரு பிரில்லியண்டான ஒரு ஏஸ்ட் த்ரில்லர் ட்ராமா மாதிரி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஸோ ஒரு 16 வருஷம் பழைய படம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். ஸோ அப்போயே இந்த படம் பிளாக் பஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிங்கன்னா பார்க்க மறக்காதீங்க. இப்போ தமிழ் டப்பிங் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஜியோ டிவி பேக்கப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு சில சிட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம்.